நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் அன்சாரி, பொதுநலம் மற்றும் சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர், கேஎம்சி ஹாஸ்பிட்டல், காரைக்குடி. இப்போது மழைக்காலம் ஆரம்பித்து விட்டது. கூடவே சேர்ந்து காய்ச்சலும் ஆரம்பித்து விட்டது. இப்போ இந்த மழைக்கால காய்ச்சல் எதன் மூலியமாக பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வைரஸ், அதாவது ஃப்ளூ காய்ச்சல்னு சொல்கிறோம். அனதர் கொசுக்கடி மூலியமாக பரவுற காய்ச்சல், அதாவது டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா இந்த மாதிரி காய்ச்சல். இந்த மழைக்கால காய்ச்சலில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் உடம்புல நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா தூங்கி ஓய்வு எடுக்கணும். இந்த மழைக்கால காய்ச்சலில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல்ஃபாக மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி போடுறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் நீங்கள் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கி போடும்போது அதனால் ஃபியூச்சரில் உங்கள் ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் உங்களுக்கு வேலை செய்யாமல் கூட போகலாம். அதுபோக சில மாத்திரைகளில் இந்த ஸ்டீராய்ட்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கிறதுனால ஆரம்ப கால காய்ச்சலில் இந்த மாதிரி மாத்திரைகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு உடல்நிலையை தீவிரமாக பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மழைக்கால காய்ச்சலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தீங்கன்னா, இப்போது ஃப்ளூ காய்ச்சலுக்கு வேக்சின்ஸ், அதாவது தடுப்பூசிகள் அவைலபிளாக இருக்குது. யூஸ்வலாக இந்த ஃபீவர் சீசனில் நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் மாதம் அந்த டைமில் நீங்கள் இந்த ஃப்ளூ வேக்சின்ங்கிறத எடுத்துக்கலாம். ஒன்று. இரண்டாவது, இந்த கொசுக்கடி மூலியமாக பரவுகிற காய்ச்சலுக்கு நீங்கள் கொசுக்கள் பரவாமல் தடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காய்ச்சல் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம். கேஎம்சி மருத்துவமனை, காரைக்குடி. புதிய பேருந்து நிலையம் அருகில். தொடர்புக்கு 9688822044. உயிர் காக்கும் உயர் சிகிச்சைகள் அனைத்தும் உங்கள் அருகில்.